வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் எப்படி இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது, எப்படி ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு சிஸ்டம்க்கு. இது ஒரு டைப் 1 ப்ராப்ளம். ஏன்னா நம்மளுக்கு டைரெக்டாகவே ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் பார்க்கலாம். A causal discrete time LTI system is described by நம்மளுக்கு ஒரு இங்கே ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் இருக்கிற இந்த x of n இருக்கு இல்லையா, இந்த x of n, இந்த y of n இதெல்லாமே இன்புட் அவுட்புட். வேறு x of n and y of n are input and output of the system respectively. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம determine the first system function கண்டுபிடிக்கணும், செகண்ட் impulse response h of n கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்கணும். பொறுமையாக சொல்லித்தரேன், நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1 நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு கொஷினே கேட்டிருக்காங்க, டு அப்டைன் த சிஸ்டம் ஃபங்க்ஷன் h ஆஃப் z. கொஷினில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஈக்குவேஷனுக்கு அப்படியே டேரெக்டாக z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். என்ன எடுக்க போகிறோம்? z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு x ஆஃப் n-க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் X ஆஃப் z. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு y ஆஃப் n-க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா கேபிட்டல் Y ஆஃப் z. நெக்ஸ்ட் இந்த -3/4 கோஎஃபிஷியன்ட் எடுத்து அப்படியே எழுதிப்போம். ஒரு y ஆஃப் n-1க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா z இன்வர்ஸ் y ஆஃப் zன்னு வரும். இந்த 1/8 எடுத்து அப்படியே எழுதிப்போம். இப்போ ஒரு y ஆஃப் n-2க்கு z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தால் z பவர் -2 y ஆஃப் z. இங்கே பாருங்கள், இங்கே -1 இருக்கா, ஸோ பவரில் -1. இங்கே -2 இருக்கா, பவரில் -2. ஏன்னா நம்ம இது ஒய்க்கு எடுக்கிறதுனால y ஆஃப் z y ஆஃப் zன்னு வருது. ஸோ இங்கே x இருக்கிறதுனால இங்கே x ஆஃப் z, இங்கே y இருக்கிறதுனால y ஆஃப் z. ஸோ இப்படி தான் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். சரி, இப்போ இங்கே பாருங்கள், இதுலேயும் y ஆஃப் z y ஆஃப் z y ஆஃப் z காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ இதில் y ஆஃப் z காமனாக வெளியே எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும்? 1 இருக்கும். -3/4 z இன்வர்ஸ் y ஆஃப் z வெளியே எடுத்தாச்சு, ப்ளஸ் 1/8 z பவர் -2 y ஆஃப் z வெளியே எடுத்தாச்சு. ஸோ ஈக்குவல் டு x ஆஃப் z. இப்போ அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், இந்த y ஆஃப் z இருக்கு இல்லையா, இது அப்படியே இங்கே வச்சுப்போம். இந்த x ஆஃப் z இந்த பக்கம் கொண்டு வந்தால் டினாமேட்டருக்கு போயிடுமா? நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிச்சிடுறேன், அப்போ அதுவும் டினாமேட்டருக்கு போயிடுமா? ஸோ 1/ இதை எடுத்து இங்கே எழுதிட்டா போதும். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் therefore h ஆஃப் z ஈக்குவல் டு, எப்பயுமே மேலே y கீழே x இருக்கணும். ஸோ y ஆஃப் z பை x ஆஃப் z தான் நம்ம h ஆஃப் zன்னு எடுத்துவோம். இதுதான் வந்து சிஸ்டம் ஃபங்க்ஷன். ஸோ சிஸ்டம் ஃபங்க்ஷன் h ஆஃப் z ஈக்குவல் டு, ஸோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதிட்டா ஸ்டெப் 1 ஃபஸ்ட்டு கொஷின் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, டு அப்டைன் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். ஸோ இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா இதே எடுத்து இங்கே எழுதிக்கணும். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு மேலேயும் கீழேயும் z² மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கேயும் z² மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே z² மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன் அப்படி மல்டிப்ளை பண்ணுறேன்? எனக்கு இதுமாதிரி தனியாக இந்த z ஃபார்மேட் தனியாக வரத்துக்காக. எப்படி அதை ஏன் z²ன்னு சூஸ் பண்ணுறேன்னா, இங்கே டினாமேட்டரில் ஹையஸ்ட் பவருக்கு z². ஸோ அதுமாரி z² பை z² மல்டிப்ளை பண்ணிக்கணும் மேலேயும் கீழேயும். சரி, ஸோ 1 into z² பை z² into 1 z² மைனஸ் 3/4 அப்படியே வச்சுப்போம். z² into இங்கே 1 டினாமேட்டரில் z இருக்குது, z² டினாமேட்டரில் ஒரு z இருக்குது. அப்போ கேன்சல் ஆகிட்டுனா வரும், z வரும். ஸோ அதான் இங்கே z எழுதிருக்கு. நெக்ஸ்ட் 1/8 z² into z² கேன்சல், ஸோ 1/8ன்னு வரும். புரியுதுங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இந்த z² இருக்குங்க இல்லையா, இதை நான் z into zன்னு எழுதலாம். இதுலேருந்து ஒரு z எடுத்து டினாமேட்டர் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் கீழே. ஈக்குவல் டு பேலன்ஸ்னா இருக்கும் z பை z² மைனஸ் 3/4 z ப்ளஸ் 1/8. இது எப்பயுமே இந்த ஸ்டெப்பு வர வைக்கணும், h ஆஃப் z பை z வர வைக்கணும். ஏன்னா இது லாஸ்ட்டில் நம்ம யூஸ் ஆகும் இது கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த இடத்துல இங்கேருந்து ஒரு z இங்கே கீழே கொண்டு வந்துடணும், அதான் ரூல். ஓகேங்களா? அப்போ தான் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா, இது வரைக்கும் ஓகே. இப்போதைக்கு எனக்கு இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நான் தனியாக சால்வ் பண்ணிவிட்டு அப்புறமா இது வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்.
ஸோ டினாமினேட்டர் என்ன இருக்குது? இசட் ஸ்கொயர் மைனஸ் 3/4 இசட் ப்ளஸ் 1/2. இதெல்லாம் சைடில் ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போது இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இசட்னுடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குது மைனஸ் 3/4, அதுதான் பி வேல்யூ. கான்ஸ்டன்ட் டேர்ம் 1/8, அதுதான் சி வேல்யூ. ஸோ ஃபார்முலானது இசட் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac/2a. சரி, மைனஸ் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் 3/4 வரும், ப்ளஸ் 3/4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பியை ஸ்கொயர் பண்ண போகிறோம். மைனஸ் 3/4 ஸ்கொயர் பண்ணால் வரும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி, 4 இன்ட்டு 1 4, 4 இன்ட்டு 1/8 4/8, அதாவது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே 16 இருக்கா, நான் இதையும் 16 ஆக்க போகிறேன். அப்போ மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4 2s are 8, 8 2s are 16. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆகிடுச்சிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 9 - 8ன்னு எழுத போகிறேன். இன்னொன்று சொல்கிறேங்க பாருங்கள், இந்த ஃபார்முலா 2a இருக்குங்க இல்லையா, 2 இன்ட்டு ஏ, ஏன்னா இருக்குது 1, 2 இன்ட்டு 1 2, அதாவது தான் டினாமினேட்டரில் 2 போட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு 9 - 8 என்ன வரும், 1/16. நெக்ஸ்ட்டு 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும், 16க்கு ரூட் எடுத்தால் 4. இப்போ நம்ம இதை பிரித்து எழுத போகிறோம், 3/4 ப்ளஸ் 1/4/2. ஸோ 3 + 1 4, ஸோ டினாமினேட்டர் 4/2, கமா இப்போ 3 - 1 2, டினாமினேட்டர் 4, இங்கே டினாமினேட்டர் 2. ஓகேங்களா? ஸோ 4 4 கேன்சல் பண்ணோம்னா 1, ஸோ 1/2. இங்கே பாருங்கள் 2 1s are 2 2s are, இப்போ இந்த 2 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வந்துடும், ஸோ 1/4. ஸோ இது எப்படி எழுதலாம்னா, இந்த 1/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/2, இந்த 1/4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1/4, அதாவது இசட் மைனஸ் 1/4. இதை தான் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ திரும்ப ரீரைட் பண்ணி எழுதிடலாமா? தேர்ஃபோர் h of z by z equal to z by அந்த டினாமினேட்டரை எடுத்து எழுதியாச்சு ஆன்சர். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பயன்படுத்த போகிறோம். இதுக்கு தான் நம்ம மேக்ஸ்லாம் எதுக்கு படிக்கிறோன்னு தெரியுதுங்களா? இந்த மாதிரி சிஸ்டமில் இருக்கிற பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் அந்த மேக்ஸ் எல்லாமே இதில் பயன்படுத்துவோம். அதுக்கு தான் முன்னாடி இதெல்லாம் படிச்சுட்டு வருது. ஸோ செமஸ்டர் 1லேயே நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படிச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாமே இங்கே பயன்படும். ஸோ h of z by z இருக்குது ஈக்குவல் டு z by z minus 1/2 z minus 1/4. இதை மட்டும் நான் தனியாக ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ இதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஈக்குவல் டு இப்போது இங்கே ஃபேக்டர்ஸ் பாருங்கள், டினாமினேட்டர் எத்தனை இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, a by this one ப்ளஸ் b by this one. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப், இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன், a into z minus 1/4 ப்ளஸ் b into z minus 1/2 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன தான் இருக்கும், z ஈக்குவல் டு இந்த நியூமரேட்டர் மட்டும்தான் இங்கே இருக்கும். இப்போ நம்ம நம்மளோட வேல்யூ என்ன தெரியுமா, ஏவும் பியும் கண்டுபிடிச்சி எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அதான் நம்மளுடைய வேல்யூ, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இசட்டுக்கு 1/2 போட்டோன்னா பி ஃபுல்லாக 0 ஆகிடும். கரெக்டுங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் இசட்டுக்கு என்ன போடுறேன், 1/2 போடுறேன். அப்போ பி ஃபுல் 1/2 - 1/2 0 ஆகிடும். இது ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போ எல்லா இசட்டுக்கும் 1/2 போடுறேன். அப்போ என்ன வரும் பாருங்கள், புட் z ஈக்குவல் டு 1/2. அப்போது நான் இசட்டுக்கு இங்கே 1/2 போடணும், ஈக்குவல் டு a இன்ட்டு 1/2 - 1/4. அதான் இங்கே எழுதியிருக்கு. 1/2 ஈக்குவல் டு a. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இது இங்கே 4 இருக்குங்களா, ஹையஸ்ட் பவர். இப்போ நான் இதையும் 4 ஆக்க போகிறேன். அப்போது மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 2 2, 2 × 2 4. இப்போ சப்ராக்ட் பண்ணலாம் பாருங்கள், 2 - 1 1, டினாமினேட்டர் சேம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 4 × 1 4. இப்போ a மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ 2 1s are 2 2s are. ஸோ ஏனுடைய ஆன்சர் 2. இப்போ எனக்கு பீனுடைய ஆன்சர் வேணும். பீனுடைய ஆன்சர் வேணும்னா அப்போ ஏவை காலி பண்ணணும். அப்போ இசட்டுக்கு நான் 1/4 போட்டால் 1/4 - 1/4 0 ஆகிடுமா? அப்போ புட் z ஈக்குவல் டு 1/4. அப்போ இசட்டுக்கு 1/4 போடணும், b இன்ட்டு 1/4 - 1/2. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல 1/4 - 1/2ன்னு வரும், ஏன்னா ஏ காலி ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போது இது ஹையஸ்ட்டு வேல்யூனா இருக்குது 4. அப்போ எனக்கு இங்கேயும் 4 ஆக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்,
மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into 2 2, 2 2s are 4. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. 1 minus 2 minus 1. இப்போ பாருங்கள் இந்த 4 4 கேன்சல். ஸோ 1 equal to இப்படி இருக்கும் வேல்யூ. 1 is equal to b into minus 1 இருக்கும். ஸோ ஒரு மல்டிப்ளிகேஷனில் -1 அந்த பக்கம் போயிடுச்சுனாலும் -1 தான். ஓகேங்களா? therefore b is equal to -1. ஸோ a வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. b வேல்யூ என்னது 2, b வேல்யூ -1. இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். a வேல்யூ 2, b வேல்யூ -1 பண்ணிடலாமா? ஸோ பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஸோ a வேல்யூ 2ன்னு போட்டாச்சு, b வேல்யூ -1ன்னு போட்டாச்சு. சரி, இப்போ திரும்பவும் அதே இப்போது h of z by z equal to இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டினாமினேட்டரில் z இருக்குங்க இல்லையா, இந்த z நான் வெளியே எடுத்துடுறேன். அப்போ 1 by z வெளியே எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? இங்கே 2 by இந்த z வெளியே எடுத்துட்டா இங்கே 1 வந்துடும். இங்கே தான் z இல்லையா, அப்போ டினாமினேட்டருக்கு z போயிடும். மைனஸ் அகைன் 1 by இதுலேருந்து z தான் நான் வெளியே காமனாக எடுத்தாச்சு. அப்போனா இடம் 1 வந்துடும். மைனஸ் இதில் தான் z இல்லையே இந்த டேர்மில், அப்போ டினாமினேட்டரில் z வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ இந்த z கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு தான் அங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு z கீழே கொண்டு வர சொன்னேன். therefore h of z equal to என்ன இருக்குங்க 2 by 1 minus 1 by 2. இந்த டினாமினேட்டில் இருக்கிற z நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா z இன்வர்ஸ்னு அர்த்தம். minus 1 by 1 by 4 1 minus 1 by 4. அகைன் இந்த z இங்கே மேலே நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா z இன்வர்ஸ். இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இன்வர்ஸ் z ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஒரு h of zக்கு இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா ஸ்மால் h of nன்னு வரும். ஈக்குவல் டு அடுத்தது இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்கீங்க 2. ஸோ அந்த ஃபஸ்ட் இந்த 2வை எடுத்து இங்கே எழுதிடணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது 1 by 1 minus 1 by 2 z இன்வர்ஸ் எப்படி இருக்குது? 1 by 1 minus a z இன்வர்ஸ் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே 1 இந்த 2 எடுத்து ஃப்ரெண்ட்ல எழுதியாச்சு. பேலன்ஸ் தான் இருக்கும் 1 by 1 minus a z இன்வர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன எழுதலாம்னா a power n u of n எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா a power n u of n எழுதலாம். இங்கே a என்ன இருக்கீங்க 1 by 2. ஸோ 1 by 2 power n u of n இதுக்கு எழுதிக்கலாம். 1 by 2 power n u of n. நெக்ஸ்ட் அடுத்தது இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குங்க 1. அப்போ அந்த 1 எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டுடணும். ஏற்கனவே சென்டரில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -1. இதுவும் பாருங்கள் அதே ஃபார்மேட்டில் இருக்குது. 1 by 1 minus a z இன்வர்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணலாம் a power n u of n எழுதலாம். இங்கே a என்ன இருக்குது 1 by 4. இப்போ 1 by 4 power n u of n மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம், இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். 1 into anything அதே தான் வரப்போகுது. 1 by 4 power n u of n. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். டு அப்டைன் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து வந்து எழுதிக்கிறோம். இங்கே எங்கே ஸ்டெப் 2ல் இந்த இடத்துல கண்டுபிடிச்சோமா h of z equal to z square by z square minus 3 by 4 z plus 1 by 8. இதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டெப் 3ல் எழுதி சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு அந்த மேலே இந்த ஃபார்மேட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ h of z equal to y of z by x of z. ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் இந்த x of z நான் இங்கே நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ y of z equal to அந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு இது நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து என்னது ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். எப்பயுமே ஒரு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ்க்கு நம்ம யூனிட்டி வேல்யூ தான் எடுத்துப்போம். அதாவது x of nக்கு வந்து u of n எடுத்துப்போம். ஹென்ஸ் அப்போது இதுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுங்க. x of n எப்படி எழுதலாம்? x of capital Z எழுதலாம். ஒரு u of nக்கு எப்பவுமே z ட்ரான்ஸ்ஃபார்ம் என்னது z by z minus 1. இதெல்லாம் ஃபார்முலாஸ். ஓகேங்களா? அந்த வேல்யூஸ் படிச்சோன்னா z ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஒரு x of n x of z எழுதலாம். u of n z by z minus 1 எழுதலாம். therefore இப்போது திரும்ப இதை ரீரைட் பண்ணுறோம். y of z equal to இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. இந்த x of zக்கு இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? z by z minus 1. நெக்ஸ்ட் இந்த z இருக்குங்க இல்லையா, இந்த z நான் கீழே கொண்டு வந்துட்டேன். ஈக்குவல் டு அப்போ நியூமரேட்டர் என்ன தான் இருக்கும் z ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். டிவைடட் பை
இதை ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணியிருக்கோம். இதை சால்வ் பண்ணி z-1/2 z-1/4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே எழுதிக்கலாம். இந்த z-1 எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதை திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எடுத்து லெஃப்ட் சைடில் எழுதிக்கிட்டு இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 டேர்ம். அப்போது ABCன்னு 3 டேர்ம் வரும். ஸோ a/z-1/2 ப்ளஸ் b/z-1/4 ப்ளஸ் c/z-1. இதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிப்போம். ஈக்குவல் டு இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். a ஃபஸ்ட்டு எழுதிடணும். இந்த a கீழே டினாமினேட்டர் என்ன இருக்குது? z-1/2 இருக்குது. z-1/2 இருக்குது. இதில் இல்லாத டேர்ம் அதாவது இங்கே தான் எழுதிருக்கோம்ல, இங்கே பாருங்கள். இந்த a கீழே z-1/2. இதில் z-1/2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ப்ளஸ் b எடுத்து எழுதிப்போம். இந்த b கீழே என்ன இருக்குது? z-1/4. இதில் z-1/4 இருக்கா? இதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் இந்த ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே எழுதணும். ப்ளஸ் c இன்ட்டு இப்போது இங்கே z-1 இருக்குது. இதில் z-1 இருக்கா? இருக்குது. இதை மட்டும் விட்டுட்டு மிச்சம் ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி c கூட எழுதணும். டிவைடட் பை இது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கீழே எழுதணும். ஓகேங்களா? இப்போது இது ரெண்டும் கேன்சல். எப்பயுமே இது ரெண்டும் கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். அப்போ தான் நீங்கள் போடுறது கரெக்டுன்னு அர்த்தம். தேர்ஃபோர் z² ஈக்குவல் டு இதை எடுத்து அப்படிங்க எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா a வேல்யூ, b வேல்யூ, c வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இசட்டுக்கு 1 எடுத்துக்க போகிறேன். ஏன் இசட்டுக்கு 1 எடுக்கிறேன்னா இங்கே பாருங்கள். இந்த இசட்டுக்கு நான் 1ன்னு போட்டேன்னா a ஃபுல்லாக காலி. ஏன்னா 1 - 1 0. இது ஃபுல்லாக 0 ஆகிடும். இங்கேயும் 1 போட்டேன்னா இது ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்போ எனக்கு c மட்டும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போது இசட்டுக்கு என்ன பண்ணணும்? 1 போடுறோம். அப்போ 1² என்ன வரும்? 1. 1 ஈக்குவல் டு ஸோ இது எல்லாமே 0 ஆயிடுச்சு. அப்போ 1 - 1/2 1 - 1/4 c கூட. அதுதான் 1ல் 1/2 போயிடுச்சுன்னா 1/2. 1ல் 1/4 போயிடுச்சுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3/4ன்னு வரும். நெக்ஸ்ட் 1 3s are 3 2 4s are 8. இந்த 3/8 அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 8/3. ஸோ c வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நான் a வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா bயும் cயும் காலி பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள் bலேயும் cலேயும் z-1/2 z-1/2 இருக்குது. அப்போ நான் zக்கு 1/2ன்னு எடுத்தேன்னா இது 0 ஆகிடும். அது ரெண்டுமே. அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன போட போகிறேன்? இசட்டுக்கு 1/2 போட போகிறேன். இப்போ 1/2 the whole square equal to a into 1/2 minus 1/4 1/2 minus 1. ஓகேங்களா? இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் 2/8ன்னு வரும். அதாவது 4 1s are 4 2 1s are 2 4 - 2 2 2 4s are 8. 1/2ல் 1 போயிடுச்சுன்னா -1/2. ஓகேங்களா? இப்போ 2 2 கேன்சல். பேலன்ஸ் வரும் a into -1/8. நெக்ஸ்ட் 4 1s are 4 2s are. ஸோ a into -1/2 இருக்குது. இந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2ன்னு வரும். புரியுதுங்களா எப்படி எழுதியிருக்குன்னு? இந்த ஸ்டெப் என்ன போட்டு காட்டுறேன் பாரு. 1 is equal to a into -1/2ன்னு இருக்கும். இந்த -1/2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா வெறும் -2ன்னு வரும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ a கண்டுபிடிச்சாச்சு, c கண்டுபிடிச்சாச்சுன்னு b கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள் b வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏவும் சியும் காலி பண்ணணும். அப்போது இதில் z-1/4 இருக்குது, இதில் z-1/4 இருக்குது. அப்போ இசட்டுக்கு இப்போ நான் 1/4 போட்டேன்னா இந்த a டேர்ம் ஃபுல்லாகவும் c டேர்ம் ஃபுல்லாகவும் காலி ஆகிடும். அப்போ அடுத்தது இசட்டுக்கு என்ன போட போகிறோம்? 1/4. ஸோ புட் x equal to 1/4. சாரி, அது எக்ஸ்ன்னு கிடையாது, இசட்னு எழுதணும். புட் z equal to 1/4. ஸோ அந்த ஈக்குவேஷனில் z² இருக்குமா? 1/4² ஈக்குவல் டு ஸோ b டேர்ம் மட்டும் வரும். ஸோ இசட்டுக்கு எடுத்துலாம் 1/4 போட்டுக்கு. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 1s are 2 4 1s are 4. ஓகேங்களா? அப்போ 2 - 4/4 2s are 8. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1/16 ஈக்குவல் டு 2ல் 4 போயிடுச்சுன்னா -2 1ல் 4 போயிடுச்சுன்னா -3. இப்போ நார்மல் கேன்சல் பண்ண போகிறேன். 2 1s are 2 2 4s are 8. ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அதை விட்டுடுங்க. அப்போ 1/16 ஈக்குவல் டு b 1/4 3/4. ஏன்னா இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இந்த 16 இந்த 2 4ம் கேன்சல் பண்ணுறேன். ஏன்னா 4 4s are 16. அப்போ இங்கே 16 கேன்சல் பண்ணிடலாம். 1 is equal to b into 1 into 3 வரும். அதே தான் வரும். அப்போ 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/3. அவ்வளோதான். b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ a b c கண்டுபிடிச்சாச்சு. இது மூணுத்தையும் எடுத்துகிட்டு வந்து
இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி நான் இங்கே எழுதிட்டேன் ஏபிசி. ஸோ அந்த சைடில் எதுவும் எழுதியாச்சு ஒய் ஆஃப் இசட் பை இசட் ஈக்குவல் டு அந்த ஏபிசி எழுதியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இசட்டை கேன்சல் பண்ணணும். அதுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இசட்டை வெளியில் எடுத்துடணும் காமனாக. அப்போது டினாமினேட்டர் இருக்கிற இசட் நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன். பேலன்ஸாக இருக்கும் -2 பை இந்த இசட் வெளியில் வந்துச்சுன்னா 1 ஆகிடும் மைனஸ் இதில் ஏதாவது இசட் இருக்கா இல்லை அப்படின்னா டினாமினேட்டரில் மல்டிப்ளை ஆகிடும் இசட் ப்ளஸ் 1/3 இது இசட்டை வெளியே எடுத்தாச்சு அப்போ 1 ஆகிடும் மைனஸ் 1/4 இங்கே தான் இசட் இல்லையா அப்போ டினாமினேட்டரில் இசட் வந்துடும் ப்ளஸ் 8/3 இதை இசட்டை வெளியே எடுத்தாச்சு அப்போ 1 மைனஸ் இங்கே இசட்டே இல்லையா அப்போ 1/zன்னு வந்துடும் டினாமினேட்டரில் இசட் வந்துடும். சரி இப்போ இந்த இசட் கேன்சல். தேர்ஃபோர் ஒய் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். இந்த இசட்டு நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா இசட் இன்வர்ஸ். அகைன் இந்த இசட் நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா இசட் இன்வர்ஸ். இந்த இசட் நியூமரேட்டருக்கு போயிடுச்சுன்னா இசட் இன்வர்ஸ். அந்த மாதிரி எழுதியாச்சுங்களா. இப்போது நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ டேக்கிங் இன்வர்ஸ் இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட் ஒய் ஆஃப் இசட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒய் ஆஃப் என்னு எழுதலாம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இங்கே நியூமரேட்டர் என்ன இருக்குது -2 இங்கே 1/3 இங்கே 8/3 இதெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். -2 1/3 8/3 எடுத்து எழுதியாச்சுங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள் இந்த ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. இப்போ தான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் என்ன ஃபார்மேட்டு 1/1 - a z இன்வர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்னா a⁴n u(n) எழுதலாம். ஓகேங்களா. இங்கே 1/1 - a z இன்வர்ஸ் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதலாம் a⁴n u(n) ஏன்னா இருக்குது 1/2 அப்போ 1/2 u(n) எழுதலாமா. எழுதியாச்சு. இப்போ அடுத்தது இங்கே 1/4 இருக்குது. அப்போ 1/4 u(n) எழுதலாமா. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் வெறும் இங்கே 1 - z இன்வர்ஸ் தான் இருக்குது. இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1 இருக்குது. z இன்வர்ஸ்க்கு முன்னாடி எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1/n u(n) 1 anything 1 தான். ஸோ 1 × u(n) வெறும் u(n) எழுதினாலே போதும். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். திஸ் இஸ் த ரெக்வயர்டு ஸ்டெப் ரெஸ்பான்ஸ். This is the required step response. இப்போ screenshot time. So first question step 1, step 2, step 3, உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.